கடா குட்டி குட்டி போட்டு ஒரு 10 நாள் ஆகுது. விலை வந்து 1500 ஃபைனல் பண்ணுறாரு. இது மாதிரி குட்டி 3 குட்டியும் சேர்த்து 7500 வரையும் கேட்குறாங்க. 10,000 சொல்கிறார் அவர். தலை 6000, இது தலை 7000 சொல்கிறாங்க. ஸோ ஆந்திரா கொடி ஆடு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு ஆடு 11,500 சொல்லி 10,000 ரூபாய் விலை ஃபைனல் பண்ணுறாரு. நாட்டு செம்மறி ஆடு ரகங்க, இன உற்பத்திக்கு பிரீடு எடுக்கிறதுக்காக பயன்படுது. 16,500. ஐயா வந்து தாம்பரத்துல வந்திருக்கிறாரு. ஆடு வாங்க வந்தீங்களா விற்க வந்தீங்களா? ஆடு வாங்க வந்திருக்கானே. வாங்கிட்டீங்களா? இல்லை, இந்த 3 ஆடு 26,000 சொல்றாங்க ஃபைனல் பிரைஸ். சாமி வேண்டுதல் கெடா வெட்டுறதுக்காக வாங்கியிருக்கிறாங்க. 2 கெடா வந்து. சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஓவியர் கலையானந்த். பிப்ரவரி 6ஆம் தேதி 2026 இன்று ராணிப்பேட்டை ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கிறோம். வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை ஆட்டு சந்தை ரொம்ப சிறப்பாக நடைபெறும். இன்று விலை நிலவரம் எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பதிவு முழுசாக பாருங்கள். நீங்களே நேரில் போய் சந்தைக்குள்ளே போய் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும். நிறைகள் குறைகள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க. ஆதரவு கொடுக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஐயா வணக்கம் ஐயா. இந்த குட்டி எவ்வளோ விலை சொல்கிறீங்க ஐயா? இது குட்டியா? 2 ரூபாய். 2000 சொல்கிறீங்களா? இது கடை குட்டியா பொட்டை குட்டிங்களா ஐயா? பொட்டை குட்டி 2000 சொல்கிறீங்க. இது எத்தனை நாள் குட்டி இருக்குண்ணா? 1 மாதம் குட்டி இருக்குமா? ஃபைனல் ரேட் எவ்வளோன்னு சொல்கிறீங்க? லாஸ்ட்டாக எவ்வளோ தருவீங்கண்ணா? லாஸ்ட்டாக உனக்கு என்ன வேணும்? 1.5 வருமா? வராது. ஃபைனல் ரேட் அப்போ நீங்கள் எவ்வளோ சொல்லுவீங்க? 2 ரூபா தான் ஃபைனல். 2000 சொல்கிறாருங்க ஃபைனல் ரேட்டு. வணக்கம் ஐயா, ரொம்ப நன்றி. இப்போ ஆடு வாங்க வந்தீங்களா? சேல் பண்ணிங்களா? எத்தனை ஆடு எடுத்து வந்தீங்க? 2 ஆடு எடுத்து வந்தீங்க. ஓகே. செம்மறி ஆடு குட்டி. அண்ணா இது கடா குட்டியா பொட்டை குட்டிங்களா? கடா குட்டி. இது எத்தனை நாள் குட்டினா? கடா குட்டி. எவ்வளோ விலை சொல்றீங்க? 3 10 ரூபா சொல்றேண்ணா. 10? 3மே 3 10,000. 3 10,000 சொல்றாரு. 7 கேட்குறாங்க. 7500 வரையும் கேட்குறாங்க. இந்த 3 கெடா குட்டி, செம்மறி கெடா செம்மறி குட்டி 3 குட்டியும் சேர்த்து எவ்வளோ விலை சொல்றீங்க? 10,000 ரூபா சொல்கிறோம். 7 கேட்குறாங்க. 7500 வரையும் கேட்குறாங்க. 10,000 சொல்றாரு அவர். 8 ரூபா வந்தால் விட்டுருவேன். அண்ணா வணக்கம்ண்ணா. எவ்வளோ விலை சொல்கிறீங்கண்ணா அந்த ஆடு? 9,000 சொல்கிறோம். 9,000 சொல்கிறீங்க. ஆமாண்ணா. இப்போ காலி ஆடு அது? காலி ஆடு தானே. ஓகே. இது ஒரு 3 ஈத்து போடுது. 3 ஈத்து குட்டி போட்டிருக்கோம். ஓகே. என்ன ரகம் ஆடுண்ணா சொல்லுவாங்க? வெள்ளாடு தானே. வெள்ளாடு. ஃபைனல் ப்ரைஸ் எவ்வளோ சொல்கிறீங்க லாஸ்ட்டாக? 8 வந்தால் விட்டுருண்ணா. 8,500. ஓகேண்ணா, நன்றி. மூவாயிரத்து வாங்கினீங்களா? இது எத்தனை மாதம் குட்டினா? 3 மாதம் குட்டியா? ஓ, 3000 வாங்கினீங்க. இதுக்கு ஒரு கடை ஒரு பட்டியா? 2 கெடா குட்டி 3000 வாங்கியிருக்கிறாங்க. வளர்ப்புக்காக வாங்கினீங்களாண்ணா? இங்கே ஜோடி ஆடு வாங்கியிருக்காங்க பாருங்க, சூப்பராக இருக்குது அமைப்பா. அண்ணா வணக்கம்ண்ணா. இது என்ன பயன்பாட்டுக்கு வாங்குறீங்கண்ணா? வீட்டு வளர்க்குறதுக்கு. வளர்ப்புக்காக வாங்கியிருக்கீங்க. ஓகே. இது எத்தனை மாதம் குட்டிண்ணா?
இன்னும் ஒரு 6 மாதம் குட்டி இருக்கும். ஓகே ஓகே. எவ்வளோ விலை கொடுத்து வாங்குனீங்கண்ணா? 19,000 ஜோடி. 19,000 ஜோடி. அவங்க எவ்வளோ சொன்னாங்கண்ணா ஃபஸ்ட்டு? 22,000 சொன்னாங்க. அப்பா. எந்த ஊர்லேருந்து வரீங்க? நான் குடியாத்தம். குடியாத்துலேருந்து வரீங்க. ஓகே ஓகே. நன்றிகள் நன்றிகள்ண்ணா, வாழ்த்துக்கள். ஸோ எப்போவுமே நம்ம இந்த வழியாக தான் போவோம். கூட்டம் அதிகமாக இருக்குது. அந்த பக்கம் கூட்டம் சேரும். இது பின்னாடி போயிட்டு அந்த பக்கம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரலாம். சூப்பராக இருக்கு பாருங்க குட்டி பார்க்குறதுக்கு. அண்ணா வணக்கம்ண்ணா. அண்ணா என்ன பயன்பாட்டுக்கு வாங்குறீங்கண்ணா அந்த குட்டி? வளர்க்கறதுக்காண்டி. வளர்ப்புக்காக. இன்னும் ஆடெல்லாம் வச்சுருக்கீங்களாண்ணா வீட்டில்? இருக்குண்ணா. இருக்குது. ஓகே. எந்த ஊர்லேருந்து வரீங்கண்ணா? செய்யாருண்ணா. செய்யாறுலேருந்து வரீங்க. இந்த 2 குட்டி வாங்கியிருக்கீங்க. இது கடா குட்டியா பொட்டை குட்டியாண்ணா? கெடா ஒன்று பொட்டை ஒன்று. ஒரு கடா குட்டி ஒரு பொட்டை குட்டிங்க. எவ்வளோ விலை கொடுத்து வாங்கினீங்க தெரிஞ்சுக்கலாமா? 4,500. 4,500. அவங்க எவ்வளோ சொன்னாங்கண்ணா? 7,000. 7,000 சொன்னாங்க. இது எத்தனை நாள் குட்டி இருக்குண்ணா? இது ஒரு வாரம் குட்டி இருக்கு. இது 15 நாள் குட்டி இருக்கும். ஓகே. ஒரு 10 நாள் 15 நாள் குட்டி இருக்கும். சூப்பராக இருக்குது பாருங்க அமைப்பெல்லாம். வளர்ப்புக்காக வாங்கியிருக்காரு. ஆல்ரெடி ஆடெல்லாம் வளர்த்துட்டு தான் வராங்களா? ஓகே ஓகே. வியாபார விவசாயிங்களாண்ணா? ரெண்டுமே. வாழ்த்துக்கள்ண்ணா. ஒரு சூப்பரான கடை வாங்கிட்டு வராங்க பாருங்க. என்ன இது எவ்வளோ விலை கொடுத்து வாங்குனீங்கண்ணா இந்த கடை? 15,000 கொடுத்து வாங்குனீங்களா? என்ன பயன்பாட்டுக்கு வாங்குறீங்கண்ணா? அது சாமிக்கா வேண்டுதலுக்காக வாங்குறாங்க. 15,000 கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க பாருங்க இந்த கடை. 15,000 கொடுத்து வாங்கியிருக்காங்க. ராணிப்பேட்டை சந்தையில் புதுசாக ஓப்பன் பண்ண இந்த கடையில் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. இந்த வாரம் தான் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சந்தைக்கு வரதா இருந்தால் நீங்கள் இந்த காய்கறி விற்பனை அங்கன்வாடி எல்லாம் இருக்குல்ல, அது வந்து ஸ்டால் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த குட்டி எவ்வளோ விலை சொல்லுவீங்களா? ஒரு குட்டி 2,000. இது எத்தனை நாள் ஆகுது குட்டி போட்டுன்னா? ஓகே. ஒரு 20 நாள் குட்டி சொல்கிறாரு. கடா குட்டியாக பொட்டை குட்டிங்களாண்ணா? அது கடா குட்டி 2,000 சொல்கிறாரு. லாஸ்ட் டைம்லேயும் சொல்லுங்கள் ஃபைனலாக 1,500. இந்த கடா குட்டி குட்டி போட்டு ஒரு 10 நாள் ஆகுது. விலை வந்து 1,500 ஃபைனல் பண்ணுறாரு. இதெல்லாம் நீங்கள் வாங்கினதாண்ணா? எல்லாமே காலி ஆடாண்ணா? குட்டி ஆடு, கடா குட்டி. ஓகே. இந்த ஆடு எவ்வளோண்ணா சொல்கிறீங்க? 2 குட்டி ஒரு ஆடு 15,000 விலை சொல்கிறாரு. இது ரெண்டும் 14,000 சொல்கிறாங்க. ஒரு ஆடு வந்து 7,000. இதெல்லாம் உருப்படி எவ்வளோ ஐயா வரும்? 6 ரூபா. இந்த ஆடெல்லாம் 6,000. தலை 6,000. இது தலை 7,000 சொல்கிறாங்க. இது பாருங்க, சென ஆடு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இது எத்தனாவது ஈத்து குட்டி போட போகுதுங்க சென ஆடு? இது 10 நாள் போடும். இன்னும் 10 நாள் போட போகுது. எத்தனாவது ஈத்து போட போகுது? 4வது ஈத்து. 4வது ஈத்து குட்டி போட போகுது. 10 நாளில் குட்டி போட்டுரும். எவ்வளோ விலை சொல்கிறீங்க ஐயா? 10,000 சொல்கிறீங்க. ஐயா எத்தனை குட்டி போடும் ஐயா தோராயமா? 2 குட்டி போடும். ஃபைனல் ரேட் எவ்வளோ ஐயா சொல்லுவீங்க லாஸ்ட்டாக? 9,500. 9,500 ரூபாய் வந்து ஃபைனல் பண்ணுறாராம். இன்னும் 10 நாளில் குட்டி போட்டுன்னு சொல்கிறாரு. எல்லாம் ஒரே சைஸாக இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கு. ஒரு ஆடு 11,500 சொல்லிட்டு இருக்கிறேன். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம்ப்பா. உங்கள் பேர் எந்த ஊருங்கண்ணா? நான் பாலத்தோண்ணா. என் பேர் ரவிங்க. ஓகே. நீ வியாபாரி விவசாயிங்களாண்ணா? வியாபாரிங்க. வியாபாரி. அண்ணா இன்னைக்கு ஆடு கொண்டு வந்திருக்கீங்களா? இது என்ன ரக ஆடுண்ணா?
இது வந்து ஆந்திராடுங்க. ஆந்திராடு. ஆந்திரா கொடி ஆடு கொண்டு வந்திருக்காரு. ஆனா இது ஒரு ஆடு வந்து இப்போ எத்தனை கிலோ வரும்ண்ணா ஒரு ஆடு? இது வருமா 12-13 கிலோ வருமா ஒரு ஆடு. 12-13 கிலோக்கு மேல வரும்னு சொல்றாரு. ஆமா. ஓகே, இது எல்லாமே காலி ஆடாண்ணா? சென ஆடு இருக்குப்பா. சென ஆடு காலி ஆடு கலந்துருக்கு. கலந்து இருக்குது. ஓகே, ஒரு ஆடு எவ்வளவு விலை சொல்றீங்கண்ணா? 11,500 சொல்றோம் ஒரு ஆடு. 11,500 ரூபாய். 11,500 ரூபாய் ஒரு ஆடு விலை சொல்றாருங்க. நான் ஃபைனல் ரேட் எவ்வளவு சொன்னீங்க? லாஸ்டா ஃபைனலா பிரைஸ்? ஃபைனலா 10,000 தானா கொடுத்துறோம்பா. 10,000 தானா? 10 அடிக்க மாட்டீங்க? 10 வருஷம் கொடு. 10,000 ஃபைனல் பண்றாரு. ஸோ ஆந்திரா கொடியாடு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு ஆடு 11,500 சொல்லி 10,000 ரூபாய் விலை ஃபைனல் பண்றாரு. சாம்பிரம் இந்த வீடியோவை பார்த்துட்டு யூடியூப்ல போனாலும் உங்க வீடியோ தான் முதல்ல வரும். அப்படியா? ஐயா வந்து தாம்பரத்துல வந்திருக்கிறாரு. ஆடு வாங்க வந்தீங்களா விற்க வந்தீங்களா? ஆடு வாங்க வந்திருக்கானே. வாங்கிட்டீங்களா? இல்ல இது ரேட் இன்னைக்கு கொஞ்சம் தூக்கலா இருக்கிற மாதிரி தெரியுது. கொஞ்ச நேரம் அப்படியே கணிச்சு. நீங்க எதிர்பார்த்த மாதிரி இல்ல விலை இன்னைக்கு அதிகமா இருக்கு. எதிர்பார்த்த மாதிரி இருக்கு விலை. கொஞ்சம் நம்ம கணிச்சது ஒரு 1000-500 கொஞ்சம் இறங்கி வந்தா கொஞ்சம் டப்பு நல்லா இருக்கும். ஓகே ஓகே, அதெல்லாம் நீங்க வாங்கல? வாங்கல. இப்ப அண்ணன் கூட 14 ரூபா சொல்லியிருக்காரு. இதை அப்படியா? இது எவ்வளவு சொல்றீங்க விலை? 14 ரூபா சொல்லியிருக்காரு. 11 ரூபாய் கேட்டு நிக்கிறேன். அப்படியா? ஓகே ஓகே ஓகே, எவ்வளவு சொல்றீங்கண்ணா ஃபைனலா? அது 14 சொல்றீங்க. லாஸ்டா வழி தருவீங்கண்ணா? 13. நீங்க எவ்வளவு கேக்குறீங்க? 11 ரூபாய்ல கேக்குறேன். ஓகே, 13,000 சொல்றாரு. இவரு வாங்குறது வந்து 11ல இருந்து நிக்கிறாரு. என்ன பண்ண முடியும்? இந்த கடை வந்து பிரீடு இறக்கிறதுக்காக பயன்படுத்துவாங்களா இல்ல கறிக்கா? வரைதான் வரைதான் பிரீடு தான். இப்படி போட்டா அப்படி வணக்கம்ண்ணா. வணக்கம் அண்ணா, நீங்க வியாபார விவசாயிங்களாண்ணா? வியாபாரிங்க. வியாபாரி. ஆமா. அண்ணா, இன்னைக்கு இன்று ராணிப்பேட்டை சந்தை நிலவரம் எப்படின்னா இருக்கு? ராணிபேட் சந்தையிலும் ஆடுகள்லாம் டவுன் தான். டவுன் அண்ணா? ஆமா. ஓகே, விலை ஓடல. ஆடுகள்லாம் நீர் கம்மியா இருக்கு. விலை ஓடல. ஓகே. பொருள் தான் விலை விற்குது. கறி ஆடு கூட அப்படிதான் இருக்கா? ஆமா, கறியாடு பொருள் தான் விற்குது. ஓகே, இப்போ ஒரு அளவுக்கு பரவாயில்ல, இந்த ரகம் பரவாயில்ல அப்படின்னா என்ன மாதிரி ஆடுங்க சேல் ஆகுது? பரவாயில்ல. நான் கார் குட்டிங்க சுமாராக விற்குது. வலுவு ஆடு தான் விற்குது. மோட்டாடுலாம் பெரிய ஆடு தான் விற்குது. ஓகே, வளர்ப்பாடு விற்குது. வளர்ப்பாடு அது விலை பரவாயில்ல. 18,000 19,000 15,000 ஓகே விற்குது. அண்ணா, இப்போ இது ஒரு கடை எடுத்து வந்திருக்காங்க. இது என்ன பயன்பாட்டுங்க அந்த கடை? இது ஆடு ஓடுறதுக்கு. ஓகே, அதான் இன உற்பத்தி செய்யறதுக்கு பிரீட் இறக்குது. இப்போ என்ன உற்பத்தி செய்ய? ஓகே, இது பல்லுண்ணா? கடை பல்லு 4 பல்லு. 4 பல்லு. ஆமா. ஓகே, இது எவ்வளவு விலை சொல்லுவாங்கண்ணா? அது 19,000 சொல்றாங்க. 16,500 கேட்குறாங்க. 16,500 கேட்குறாங்க. ஓகே ஓகே, என்ன ரகம் ஆடுண்ணா அது? இது வந்து நாட்டு அசம்பிளி ரகம். நாட்டு செம்மறி ஆடு. ஆமா, நாட்டு செம்மறி ஆடு. கிடா நல்ல கிடா. நாட்டு செம்மறி ஆடு ரகங்க. இன உற்பத்திக்கு பிரீடு பயன்படுத்துறாங்க. ஃபைனல் பிரைஸ் என்ன சொல்றீங்கன்னா? ஃபைனல் பிரைஸ் 16,500. 16,500. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கண்ணா. அண்ணா, உங்க பேர் எந்த ஊர்ண்ணா? எச்சூர்.
செய்யார் தாலுகா எச்சூர். அண்ணா இது 3 ஆடு, இந்த 3 பெரிய ஆடு இது சென ஆடாண்ணா? காலி ஆடா சென ஆடுங்களா? 2 ஆடு சென ஆடு, 1 ஆடு குட்டி ஆடு. குட்டி இந்த 2 சென ஆடு, ஒரு காலி ஆடா, குட்டி ஆடு. அதோட குட்டி தானே. லாஸ்டா ஃபைனல் பிரைஸ் சொல்லுங்க. அந்த 3 ஆடு 26. இந்த 3 ஆடு சேர்த்து 26,000 சொல்றாரு. இது எத்தனாவது ஈத்து குட்டி போட்டிருக்குண்ணா? இது 2 ஈத்து. அது 3வது. இது 2வது ஈத்து. ஆமா. இந்த ஆடு வந்து 3வது ஈத்து குட்டி போட்டிருக்குது. 26,000 சொல்றாங்க இந்த 3 ஆடு. இந்த 3 ஆடு 26,000 சொல்றாங்க ஃபைனல் பிரைஸ். ரெண்டும் சென ஆடுங்க. ஒரு தரமான ஆடு கெடா கொண்டு வந்திருக்காங்க. நம்ம தம்பி தான் எடுத்து வந்திருக்காரு. தம்பி வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குண்ணா. ஓகே, இந்த கெடா கொண்டு வந்திருக்கீங்க, சொல்லுங்க. இந்த கெடா விவரம் சொல்லுங்களா? 24,000 சொல்லியிருக்குண்ணா. 18,000 கேட்டுன்னு இருக்காங்க. ஒரு 20 ரூபாய் 21 ரூபாய் நம்ம வந்தால் கொடுத்துருவோம். பல்லுங்க ஐயா? 6 பல்லா இருக்குண்ணா. 6 பல்லு தரமா இருக்கு. 6 பல்லு. எத்தனை கிலோ வரும் தோராயமா? ஒரு 20 21 கிலோ வரணும். கடை கொஞ்சம் கோயில் கட்டதுனால கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குது இந்த வாரம். ஓகே ஓகே ஓகே. ஃபைனல் பிரைஸ் சொல்றீங்களா? 20,000 மேலே வந்தால் தான் கொடுப்போம். 20 வடிக்க மாட்டீங்க? வடிக்க மாட்டோம். ஓகே. நான் வணக்கம்ண்ணா. வணக்கம்பா. நான் உங்க பேர் எந்த ஊருங்கண்ணா? ஓகே. ராணிப்பேட்டை மாவட்டம் நம்பர் 5 பட்டணம். ஓகே. என்ன பயன்பாட்டுக்கு நான் வாங்குறீங்க ஆடு? இது தெய்வத்துக்கு வெட்டுறதுக்கு வாங்குறேன். ஓகே. சாமி கன்னியம்மன் கன்னியம்மனுக்கு வெட்டுறதுக்கு வாங்கியிருக்கான். ஓகே. கன்னிசாமிக்கு கடை வெட்டுறதுக்காக வாங்கியிருக்கிறாங்க. எவ்வளவு விலை கொடுத்து வாங்கினாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனா இந்த கடை வந்து எத்தனை கிலோ வரும்ண்ணா தோராயமா? 15 கிலோ வருங்க. 15 கிலோ வரும். ஓகே. 15 கிலோ வருமா? பல்லுங்க ஐயா? 2 பல்லு இருக்குமா? 2 பல்லு. எவ்வளவு விலை சொன்னாங்க, நீங்க எவ்வளவு கொடுத்து வாங்குனீங்க? 20 சொன்னாங்க. நாங்க 16க்கு ஃபைனல் பண்ணி வாங்குறோம். 16,000க்கு வாங்கியிருக்கீங்க. 16,000க்கு வாங்கியிருக்கிறாங்க. ஓகே. இந்த கடைண்ணா? இது வந்து 15,000 சொன்னாங்க. 15,000 சொன்னாங்க. ஆமா. 13,000க்கு வாங்கியிருக்கோம். 13,000க்கு வாங்கியிருக்கீங்க. ஆமா. ஓகே ஓகே ஓகே. சாமி வேண்டுதல் கடை வெட்டுறதுக்காக வாங்கியிருக்கிறாங்க. 2 கடை வந்து சாமி கெடா வெட்டுறதுக்காக வாங்கியிருக்கிறாங்க. இது 16,000க்கு வாங்கியிருக்கிறாங்க. ஆமா. இது வந்து 13,000க்கு வாங்கியிருக்கோம். 16,500க்கு வாங்கியிருக்கிறாங்க. குலதெய்வத்துக்கு கட்டுறதுக்காக வாங்கியிருக்கோம். வேண்டுதலுக்காக. ஆமா. இது கூட சரி. நம்ம அம்மாவுக்கு தான் எல்லாமே நல்ல ஆடுங்க, தரமா இருக்கு. ஆமா ஆமா. அந்த ஆடு வந்து 5,000 சொல்றாரு ஒரு ஆடு. 5,000 ரூபாய் இந்த ஆடு. இல்ல இருக்கு கருப்பாடு இதெல்லாம் போயிச்சிருக்கா. அந்த ரேட்ல ஆடு இல்லைண்ணா. 10,000 ரூபாய்லாம் இருக்கு. போயிட்டு நல்லா வீடியோ போஸ்ட் பண்ணலாம். எல்லாம் ஒரே லெவல்ல இருக்கு பாருங்க. ஆடு பாக்குறதுக்கு எவ்வளவு விலை சொல்றாரு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தலை எவ்வளோன்னு சொல்லிங்க ஒரு ஆடு? 14,000 சொல்லிருக்கேன் தலை. 14,000. சென ஆடா காலி ஆடு? சென ஆடு மொத்தம். காலி ஆடு எதுவும் இல்லை. ஓகே. எல்லாமே சென ஆடுங்க. தரேன். எந்த அந்த லோடு ஓட்டி எல்லாமே சென ஆடு. 14,000 சொல்றாங்க ஒரு ஆடு. அன்னைக்கு தான் நெத்தில உள்ள பால் ஓட்டி முறையா
ரெண்டு விளையாட்டு தான் ஆமாண்ணா ஆமாண்ணா எல்லாமே சேனதாண்ணா, எதுவும் இல்லை, காலி ஆடு இல்லை. சனதா எல்லாம் மொத்த ஏற்ற விடுனா நீ அம்பேத்கர் இல்லைண்ணா போட்டு 3 கடை விட்டு போட்டு நம்பிட்டுண்ணா அதை வச்சு தர மாட்டேன் 40,000 3மே கடை விட்டு அதுக்கு வணக்கம் வணக்கம் வணக்கம். கொம்பு வந்துச்சுமாண்ணா விட்டு போச்சு கொம்பு ஒரே ஒன்று பேசுகலையா தண்ணி உடைக்காது காசு கொடுத்துட முடியா மைய விடுமாமா ராணிப்பேட்டை சந்தையில் போன வாரம் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, அதே ஆடு தான். போன வாட்டி சேல் ஆகாமல் இப்போ வந்து சேல் ஆகிருக்கு. எவ்வளோக்கு வாங்கியிருக்காருன்னு கேட்கலாம். அண்ணா வணக்கம்ண்ணா. அண்ணா உங்கள் பேர் எந்த ஊருங்கண்ணா? சித்தூர். சித்தூர்லேருந்து வரீங்களா? ஓகே. நீங்கள் வியாபாரியா விவசாயிங்களா? வியாபாரி விவசாயி. வியாபாரம் விவசாயம் ரெண்டும் பார்ப்பாங்க. இந்த ஆடு வந்து போன வாரம் நம்ம சந்தையில் வந்து சேல் பண்ணாங்க. அப்போ வந்து அதிகமான விலை சொன்னதுனால கட்டுப்படி ஆகாமல் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ இவர் வாங்கியிருக்காரு. எவ்வளோ விலை கொடுத்து வாங்கினீங்கன்னா? 23. 23,000க்கு வாங்கியிருக்கீங்க. 23,000க்கு வாங்கியிருக்கிறாங்க இந்த ஆடு. 23,000 கெடா வந்து 23,000க்கு வாங்கியிருக்கிறாங்க. எத்தனை கிலோ வரும்ண்ணா இது? 25 கிலோ வரும். 25 கிலோ வரும். ஒரு 25 கிலோ வருமா இந்த ஆடு? ஓகே ஓகே, நன்றி நன்றிண்ணா.